பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. இந்த நாளில் விசேஷமான ஒரு செய்தி என்னவென்றால், ஜீவ புஸ்தகத்தினுடைய காப்பி. ஜீவ புஸ்தகத்தினுடைய காப்பியை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். என்னடா இது பெரிய அதிர்வான செய்தியாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? என் தகப்பனார் ஒரு விசை ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அவர் தேவனோட நேர்முகமாய் பேசி கொண்டிருந்த பொழுது ஜீவ புஸ்தகத்தினுடைய காப்பி வேண்டும் என்று என் தகப்பனார் ஜெபித்தார். அப்பொழுது இயேசு வந்து, ஜீவ புஸ்தகத்தினுடைய காப்பி உங்களுடைய கரத்திலே இருக்கிறதப்பா என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தை எடுத்து மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு 7 வசனங்களை ஆண்டவர் காட்டி, இதுதான் ஜீவ புஸ்தகத்தினுடைய காப்பி என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, ஜீவ புஸ்தகத்தினுடைய காப்பியை நீங்கள் கட்டாயமாய் பார்க்க வேண்டும். காரணம், ஜீவ புஸ்தக வெளிப்படுத்தல் 20:15 சொல்லுது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவான். இந்த நாளிலே ஜீவ புஸ்தகத்தினுடைய காப்பியை உங்களுக்கு நாங்கள் திறக்க போகிறோம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 1ஆம் வசனம், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான். இப்படி ஆண்டவர் ஒருவரும் சொல்லிக்கொண்டு போகிறார். இதை வாசித்த ஒரு சகோதரன் அவர் சொன்னார், அந்த காலத்தில் ஆண்கள் தான் பிள்ளை பெற்று எடுத்திருப்பாங்க பொழுது அப்படின்னு சொல்லி. கவனிங்கள், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் ஜீவ புஸ்தகம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் பெரும்பாலும் நாம் இதை தொடவே மாட்டோம். ஊழியர்கள் ஒரு சிலர் இதை தொட மாட்டோம். காரணம், இதில் என்ன செய்தி இருக்கிறதுன்னு நினைப்போம். இது ஒரு டெலிஃபோன் டைரி மாதிரி இருக்கிறது. இல்லை பிரியமானே, மேல் வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு என்று சில பேர்களை அது போட்டு, நம்முடைய ரேஷன் கார்டில் நம்முடைய தகப்பனார் பேர், தாயார் பேர், நம்முடைய பிள்ளைகள் பேர் தான் இருக்கும். மற்ற யார் பேரையும் நம்ம அதில் சேர்க்க மாட்டோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு என்று 2ஆம் வசனம் சொல்லுது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் என்று எழுதுகிறது. நீங்கள் இதில் படித்து பார்ப்பீர்களானால், ஆபிரகாம் முதலாவது பெற்ற பிள்ளை இஸ்மவேல். ஈசாக்குக்கு முந்தைய பிள்ளை பேர் இஸ்மவேல் இல்லையா? ஈசாக்குக்கு முதல் பிறந்த பிள்ளை பேர் என்றால் ஏசா, பின்புதான் யாக்கோப். ஆனால் நீங்கள் இங்கே கவனிப்பீர்களானால், 2வது பிறந்தோர் பேரை மட்டும் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். முதலாவது பிறந்தோர் பேர் இங்கே இல்லை. பிரியமளே, நன்றாய் கவனிங்கள். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு நிக்கோதேமினிடத்தில் பேசும்போது சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். இது எப்படி முடியும்? தாயின் வயிற்றில் மறுபடியும் போய் பிறக்க? இல்லை, வசனத்தினால் பிறக்க வேண்டும். நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமளை கவனிங்கள். அப்படியானால் ஜீவ புஸ்தகத்தில் யார் பெயர் இருக்கும் என்றால் 2வது பிறந்தவர்கள் பெயர் மட்டும்தான் இருக்கும். ஆண்டவர் மாம்சத்தில் நம்ம தாயின் வயிற்றில் பிறக்கிறவர்கள் யார் பேரும் அங்கு எழுதப்படாது. கட்டாயமாய் நாங்கள் இந்த வேத வசனத்தை வைத்து நாங்கள் மிக உறுதியாய் சொல்லிக் கொள்கிறோம். எந்த மனிதனாக இருந்தாலும், எந்த படித்தவளாக இருந்தாலும், எந்த யாராக இருந்தாலும், முதலாவது தாயின் வயிற்றில் பிறக்கிற எல்லாருடைய பேரும் அது இருக்கவே இருக்காது. ஆண்டவர் திட்டமாய் சொன்னார். கவனித்து பாருங்கள். அப்படியானால் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஆண்டவருடைய பிள்ளையாகி ஞானஸ்தானம் பெற்று மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும்பொழுதுதான் 2வது பிறக்கிறோம். நம்முடைய பேரை அங்கே எழுதுகிறார் ஆண்டவர் என்பது எவ்வளவு உறுதியானது. கவனிங்கள், நாம் நன்றாய் கவனிப்போமானால், அப்படியானால் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 87ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால், சங்கீதம் 87 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கவனிங்கள். 87ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சீயோனை குறித்து
இன்னான் இன்னான் அதில் பிறந்தான் என்று கர்த்தர் பெயர் எழுதுவார். கவனியுங்கள், 87 சங்கீதம் 5 வசனம் 6 வசனத்தில் ஆண்டவர் சொல்லும், சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதில் பிறந்தான் என்று சொல்லப்படும், உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் பொழுது இன்னான் இன்னான் அதில் பிறந்தான் என்று அவளை தொகையிடுவார் என்று சொல்லியிருக்கு. சீயோன் என்று சொன்னால் சிபிஎம் சபை அல்ல பிரியமான. கவனிங்கள், சீயோன் என்றால் தேவனுடைய சபை என்று. சீயோன் ரட்சிக்கப்பட்டவர்களை வேதம் அப்படி சொல்லுகிறது. சீயோன் பிரியமானே, கர்த்தர் இந்த 87 சங்கத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் 4 என்னை அறிந்தவர்களுக்குள்ளே என்று எழுதுகிறார். பாருங்கள், இன்னான் இன்னான் அதில் பிறந்தான் என்றெல்லாம் என்ன அப்படி ஆண்டவர் எழுதுகிறார் என்றால், நாம் சபையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பு பெறவர்களுடைய பெயரை ஆண்டவர் அங்கே எழுதுவார். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதில் பிறந்தான். நாம் எல்லாம் நம் தாய் வீட்டில் பிறக்கும்போது நம்முடைய ரேஷன் கார்டில் எழுதுவார்கள். ஆனால் தேவாதி தேவன் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு என்று நம்மை அதை குறிப்பிடுகிறது. கவனிங்கள், அப்படியானால் தேவன் ஜனங்களை பேர் எழுதுகிறார். மறுபிறப்பு அடைந்தவர்கள் பேர் தான் அங்கு இருக்கும், மற்றபடி ஒரு பேரும் அங்கு இருக்காது. நான் உங்களுக்கு கட்டாயமாக சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், நீங்கள் இதுதான் ஜீவ புஸ்தகத்தினுடைய காப்பி என்பதை மறந்து போகக்கூடாது. இரண்டாவது ஒரு காரியம் நாம் நன்றாய் கவனிங்கள், மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பிலானால் வேதம் சொல்கிறது, அங்கே 2 பெயர்களை கொடுப்பது. ராகாப், ரூத், 2 பெயர்கள். ராகாப் என்பது ஒரு வேசி, ரூத் என்பது ஒரு விதவை. கவனிங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் தேவனுக்குள் நிலைத்திருந்தால் உங்கள் பெயர் அடிக்கப்படாதிருக்கும். எப்படி நான் இதை சொல்கிறேன்? ஆண்டவர் சொன்னதை கவனிங்கள். வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிப்போமானால் ஆண்டவர் அதில் சொல்லுகிறதை கவனிங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 5 வசனம் 3:5, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தினுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்படியானால் இங்கு கவனிங்க, நீங்கள் முதலாவது ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய பெயர் எழுதப்படும். ரட்சிக்கப்படாதவருடைய பெயர் கட்டாயம் அதில் இருக்காது. நீங்கள் உலக பிரகாரமாய் என்ன பிஷப்பாக இருந்தாலும் கட்டாயமாக அதில் எழுத முடியாது. ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் மாற வேண்டும், இதுதான் சத்தியம். இரண்டாவது ஒரு காரியம் நான் ஒன்றாய் நான் விளக்கி சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். ரூத்து, இந்த ராகாப் ஒரு வேசி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவனிங்கள், அவர் சொன்னார் இந்த நியாயசாஸ்திரத்தில், உங்களுக்கு முன்பதாக விபச்சாரம் வேசிக்காரனும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார். எப்படி அது நடக்கும்? அந்த ராகாப்பை எடுத்துக்கொண்டால் அவள் இந்த 2 ஆட்களையும் தேவனுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு மறைத்து வைத்தார். இந்த 2 ஆட்கள் என்பது 2 வேதவா காரியங்களை, ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. மறைத்து வைத்தால் இருதயத்தில் நாம் வைக்க வேண்டும். பிரியமாளே, இப்படி பாவை ஏற்றுக்கொண்டு 3வது அங்கு ஒரு கயிறை கட்டி சிகப்பு கயிறை தொங்க விட்டாள். இதெல்லாம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது. சிகப்பு கயிறு எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய ரத்தத்தை குறிக்கிறது. பிரியமாளே, மறந்து போகாதீர்கள், கவனமாய் கவனிங்கள். அப்போ நான் இதில் அதிகமாய் போக விரும்பலை, பல காரியங்கள் இருக்கிறது. இரண்டாவது, ரூத் எடுத்துக்கொண்டால் அவள் ஒரு விதவை. அப்படியானால் முதல் புருஷன் இறந்து போனான், மற்றொரு புருஷன் போவாஸ் என்று சொல்லுகிறது. இந்த போவாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதல் புருஷன் யார் என்று சொன்னால் ஏசியாவின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஏசியாவில் உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பல ஆண்டவன்மார் உலகத்தில் இருக்கிறார்கள். அவைகளெல்லாம் நம்மை ஆண்டு கொண்டு இருந்தது. அவைகளை விட்டு நாம் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது, ஒரே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கும்பொழுது, அந்த பழைய ஆண்டவர்மார் நம்முடைய அசுத்த காரியங்கள், நம்முடைய ஜன்ம சுவாபங்கள், இந்த எல்லா அந்த மற்ற காரியங்களை குறித்து ஆண்டு கொள்கிற ஆண்டவன்மார் என்று எழுதியிருக்கிறது. ஏசியா 26:13-14 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவைகளெல்லாம் சங்கரிக்கப்பட வேண்டும், அவைகளெல்லாம் மரித்து போக வேண்டும். ஆண்டவர் என்ற ஒரே ஆண்டவருக்குள் வரும்போது
நம்முடைய பரம தகப்பனாகிய போவாஸ் ஆகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாய் அது சொல்லப்படுற. ஆகவே அவர்கள் 2 பேரும் இங்கு சேர்த்து ஆண்டவர் அதில் எழுதி வைத்திருக்கிற நோக்கம் அதுதான். இரண்டாவது நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள் ஒழுங்காய் சீராய் நடந்து கொள்ளும். மறுபடியும் நம்ம பாவம் செய்வோம்னால் நம்முடைய பேரை கர்த்தர் அடித்து போடுவோம். நான் உங்களுக்கு காட்டின போல வெளிப்படுத்தல் 3:5, இரண்டாவது யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தில் 32, 33ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்ராகமம் புத்தகத்தில் ஆண்டவர் மோசே ஆண்டவரிடத்தில் சொல்கிறார், ஆண்டவரே, அவர்கள் பாவத்தை மன்னியும் இல்லை என்றால் என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்கள் என்று எழுதுகிறார். ஆண்டவருடைய பதில் என்ன? பிரியமாளே கவனியுங்கள். யாத்திரை 32, 32, 33 ஆகிலும் தேவரீர் அவள் பாவத்தை மன்னித்தருளானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்றார். பிரியமாளே கவனியுங்கள். மறுபடியும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி பாவம் செய்வதானால் உங்கள் பெயரை கிறுக்கி போடுவான் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் நன்றாய் வெளிப்படுத்தல் 3:5 வாசித்து பாருங்கள். ஏற்கனவே நான் சொன்னபடி இதிலேயும் ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். ஆகவே பிரியமாளே மற்றொரு காரியம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பிலானால் அதில் எழுதியிருக்கு, தீட்டு உள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். வெளிப்படுத்தல் 21, 27 தீட்டு உள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். கவனிங்கள், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், மறுபடியும் நீங்கள் பாவத்துக்கு திருவிழானால் உங்களுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் கிறுக்கி போடுவார். பிரியமாளே, காரணம் இதில் சொல்றார், மறுபடியும் தீட்டு உள்ளதும் அருவருப்பும் பொய்யை தீட்டுள்ளது அருவருப்பு, மூன்றாவது பொய்யை நடப்பிக்கிறது, ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாமல் இருந்தால் தயவு செய்து நீங்கள் மனம் திரும்பி இன்றே உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரியே, ஒருவேளை உங்கள் பெயர் அடிக்கப்பட்டிருந்தால் பேதுருவை போல மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் உண்மையாக ஒப்பு கொடுப்பாளானால் மீண்டும் உங்கள் பெயரை புதுப்பித்துக் கொள்வார். ஸ்கூலுக்கு போனால் பாருங்க, ஒழுங்கா வரலன்னா பேர் அடிச்சிடுவாங்க. மறுபடியும் ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு போனால் பேர் எழுதி கொள்வார். அவ்விதமானதான் ஜீவ புஸ்தகம். இப்படி தான் எழுதி கிறுக்கி இப்படி தான் இருக்கும். ஆகவே கவனமாயிருங்கள். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். கடைசியாக உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 20:15 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவான். என் அன்பு சகோதர சகோதரியே, இந்த வசனத்தை கவனமாய் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர் இல்லை என்றால் நீங்கள் அக்கினி கடல் தள்ளப்படுவீர்கள். ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான தருவாயை நழுவ விடாதிருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. நேரடியாக இது கர்த்தர் கொடுத்த ஒரு செய்தி. இது எச்சரிப்புக்காக நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கோம். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you.